இன்றைக்கி மக்கள்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா, அவங்க அடுத்தவங்களுக்காக நான் உழைக்கிறதுக்காக, நான் அடுத்தவங்களுக்கு பார்க்கறதுக்காக நான் ஓடிக்கிட்டே இருக்கேன், உழைச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அடுத்தவங்களுக்காக உழைக்கிறேன், அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்காக உழைக்கிறேன். இப்போ ஒரு ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாருன்னா, என் ஃபேமிலியில் குழந்தைங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உழைச்சிட்ருக்கேன். ஒய்ஃப் போகிறாங்கன்னா அவங்களும் அந்த மாதிரி நான் உழைச்சிட்ருக்கேன். எங்கள் அப்பா அம்மாவுக்காக, என் குழந்தைங்களுக்காக, இவங்களுக்காக தான் நான் உழைக்கிறேன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்படி ஓடி உழைச்சிட்ருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க எல்லா நேரத்தையும் அதில் மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா அதுவும் கிடையாது. இன்றைக்கி நிறைய டைம் நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். நிறைய ஈவன் சோசியல் மீடியாவிலையும் சரி, நிறைய விஷயங்களை ஸ்க்ரோல் பண்ணி நம்ம பார்த்து நம்ம டைமை வேஸ்ட் பண்ண செய்கிறோம். ஆனால் இந்த உறவுகள்கிட்ட நம்ம பேசுகிற டைமை குறைச்சிட்டோம். இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசிக்கிற டைமு, குழந்தைங்கக்கிட்ட பேசிக்கிற டைம், ஈவன் அப்பா அம்மாக்கிட்ட பேசுகிற டைம், எல்லா டைமும் குறைஞ்சிருச்சு. இதையெல்லாம் குறைச்சிட்டு வேறு எதுக்கோ விஷயங்களுக்காக நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, ஆனால் அவங்களுக்காக தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம், அவங்களுக்காக தான் இந்த விஷயம்லாம் செஞ்சிட்ருக்கோம்னு சொல்கிறது எந்த விதத்தில் கரெக்டுன்னு எனக்கு தெரியல. அப்படி அவங்களுக்கு டைம் கொடுக்க முடியாமல் போகிறதுக்கு காரணம் நம்மளுடைய சரியான டைம் மேனேஜ்மெண்ட் இல்லாதது தான் காரணம். இல்லை, நான் போகிறேன், காலையில் எந்திரிக்கிறேன், குளிக்கிறேன், எல்லா வேலையும் பார்க்குறேன், அதுக்கப்புறமேலும் ஆஃபீஸ் வேலைக்கு போகிறோம், போயிட்டு வந்த உடனே திருப்பி ஃபேமிலியோடு இருந்துட்டு நான் இது பண்ணுறேன், இந்த மாதிரி தான் ஸ்பெண்ட் பண்ணுறேன், வீக்கெண்டில் போகிறேன்னா இது எல்லாமே பண்ணுறோம். ஆனால் கான்சியஸாக பண்ணுறோமா அப்படின்றனா அது கிடையாது. ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டே பேசுகிறோம், இல்லை டிவி பார்த்துக்கிட்டே அவங்க கேட்கறதுக்கு பதில் சொல்கிறோம். இந்த மாதிரி விஷயங்கள் அவங்கள்ட்ட இருக்கிற உறவுகளோட அந்த கேப்பை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் போகுதே ஒழிய அது குறைக்கல. அதனால் அதுக்கு சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலிமா கண்டிப்பாக உறவுகளை இனிமேல் வரும் காலங்களில் நம்ம மேம்படுத்த முடியும். என்ன மாதிரி விஷயங்கள்னால், அட்லீஸ்ட் நம்ம சாப்பிடும் பொழுது ஒன்றா ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட்றது, ஃபோன் மொபைல் டிவி எதையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு விஷயங்களை எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றது. ரெண்டாவது, ஒரு குறிப்பிட்ட டைம் அவங்கக்கிட்ட பேசணும்னு சொல்லும்போது ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன், அதாவது அவங்களுடைய முகத்தை பார்த்து பேசுகிறது. யார்கிட்ட பேசினாலும் அவங்ககிட்ட முகத்தை பார்த்து பேசி அது வரைக்கும் ரிப்ளை பண்ணுறது. மூணாவது என்ன விஷயம்னா, பேரண்ட்ஸ் இப்போல்லாம் வயசானவங்ககிட்ட நம்ம யாரும் கால் பண்ணுறதில்ல, பேசுகிறதில்ல, எதுவுமே பண்ணுறதில்ல. அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் ஒன்ஸ், இல்லை 3 days ஒன்ஸ், இல்லை டெய்லியும் பேசுனாலும் தாராளமாக பேசுங்க. பட் அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணி அவங்கக்கிட்ட விசாரிங்க, அவங்கக்கிட்ட கேளுங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன வேணும் அவங்களுக்கு, இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்கணும். ஸோ அப்படி கேட்கும் பொழுது தான் அந்த உறவுகளோட வலிமை என்னன்னு தெரியும். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உறவுகள் நீண்ட நாள் நீடிக்கும். நேரடியாக பேசும்பொழுது அவங்களுக்கு நம்ம மதிப்பு கொடுக்குறோம், அவங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்குறோம் அப்படின்ற விஷயம் தெரியும். இது குழந்தைங்கக்கிட்ட மிக மிக முக்கியமாக பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா இன்றைக்கி எல்லா பேரண்ட்ஸும் என்ன பண்ணுறோன்னா, ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டு அவங்கக்கிட்ட சரியான ஒரு பேச்சு கூட கொடுக்கறது கிடையாது. அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் அவங்க கேட்கும்போது நம்ம கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் மிக மிக ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அது அவங்களுடைய எண்ணங்களில் பிரதிபலித்து அவங்க இருக்கிற உறவுகளை டீப்பாக வளர வைக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்கள். சொந்த விஷயங்களுக்காக நம்ம நேரத்தை ஒதுக்குறோம், பட் யாருக்காக உழைக்கிறோமோ அவங்களுக்கு நேரத்தை ஒதுக்குங்க, அவங்களோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள்.